ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 3 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? சமபக்க முக்கோணம், சதுரம், ஒழுங்கு ஐங்கோணம் மற்றும் ஒழுங்கு அறுகோணம் ஆகியவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை காண்க. சமபக்க முக்கோணங்கள இந்த முனை வழியா ஒரு கோடு, இந்த முனை வழியா ஒரு கோடு, இந்த முனை வழியா ஒரு கோடு. ஸோ 3 சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள். சதுரத்துக்கு 1 2 2 மூலை விட்டம். ஸோ 4 சமச்சீர் கோடு. ஐங்கோணத்துக்கு 5 1 2 அந்த 5 பக்கங்கள் வழியாக 5 பக்கங்கள் இருந்தால் 5 சமச்சீர் கோடு, 6 பக்கம் இருந்தால் 6 சமச்சீர் கோடு. இது அறுகோணத்துக்கு 6 சமச்சீர் கோடு. பாருங்க, 1 2 3 4 5 6 6 பக்கம், 6 முனைகள் வழியாக நம்ம கோடு வரையலாம். ஸோ இங்கேருந்து 1 இப்படி அந்த முனைகளை ஜாயின் பண்ணி நம்ம வரைஞ்சி வரலாம். 6 சமச்சீர் கோடுகள் இருக்கும். அருங்கோணத்திற்கு 6, ஐங்கோணத்திற்கு 5, சதுரத்திற்கு 4, சமபக்க முக்கோணத்துக்கு 3. இதிலிருந்து நம்ம என்ன தெரியும்? ஒரு பக்கங்கள் எல்லாம் சமமாக இருக்க ஒரு வடிவத்திற்கு, மூடிய வடிவத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை சமச்சீர் கோடுகள் நாம் வரையலாம்ன்றது நம்ம இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம்.